ஆண்டவரை நோக்கி நாம் பிரார்த்தனை செய்வோம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் தகப்பனே, நாங்கள் உண்மை வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த ஓய்வு நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த ஓய்வு நாளின் காலை வேளையிலும் உம் திருமுகத்தை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். நீரே சுவாமி, இந்த ஆராதனை நேரத்தை ஆண்டவரே, நாங்கள் இல்லங்களிலே உம்மை ஆராதித்தாலும், நாங்கள் இருக்கின்ற இடங்களிலே உம் திருமுகத்தை நோக்கி பார்த்தாலும் தகப்பன், எங்களோடு கூட நீர் இடைபடுகிறவர், எங்களை ஆசீர்வதிக்கிறவர். இது ஓய்வு நாள், மனமகிழ்ச்சியின் நாள், இது சந்தோஷத்தின் நாள். இந்த நாளிலும் திருமுகத்தை நோக்கி பார்க்கிற எங்களோடு கூட நீர் பேசும், எங்களோடு கூட நீர் இடைபடும். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். நாம் இன்றைய நாளுக்குரிய சுவிசேஷ பகுதியை நாம் வாசிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சுவிசேஷ பகுதி பரிசுத்த யோவான் எழுதிய நற்செய்தி நூல் 21ஆம் அதிகாரம் வசனங்கள் 1-14 வரை. யோவான் 21ஆம் அதிகாரம் வசனங்கள் 1-14 வரை. இவைகளுக்கு பின்பு இயேசு திபேரியா கடற்கரையிலே மறுபடியும் சீஷருக்கு தம்மை வெளிப்படுத்தின விவரமாவது: சீமோன் பேதுருவும் திதுமு எனப்பட்ட தோமாவும் கலிலேயா நாட்டிலுள்ள கானா ஊரானாகிய நாதான்வேலும் செபெதேயுவின் குமாரரும் அவருடைய சீஷரில் வேறு 2 பேரும் கூடியிருக்கும் போது சீமோன் பேதுரு மற்றவர்களை நோக்கி, மீன் பிடிக்கப் போகிறேன் என்றான். அதற்கு அவர்கள், நாங்களும் உம்முடனே கூட வருகிறோம் என்றார்கள். அவர்கள் புறப்பட்டு போய் உடனே படவேறினார்கள். அந்த ராத்திரியிலே அவர்கள் ஒன்றும் பிடிக்கவில்லை. விடியற்காலமான போது இயேசு கரையிலே நின்றார். அவரை இயேசு என்று சீஷர்கள் அறியாதிருந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, பிள்ளைகளே, புசிக்கிறதற்கு ஏதாகிலும் உங்களிடத்தில் உண்டா என்றார். அதற்கு அவர்கள், ஒன்றுமில்லை என்றார்கள். அப்பொழுது அவர், நீங்கள் படவுக்கு வலதுபுறமாக வலையை போடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு அகப்படும் என்றார். அப்படியே அவர்கள் போட்டு திரளான மீன்கள் அகப்பட்டதினால் அதை இழுக்க மாட்டாதிருந்தார்கள். ஆதலால் இயேசுவுக்கு அன்பாயிருந்த சீஷன் பேதுருவை பார்த்து, அவர் கர்த்தர் என்றான். அவர் கர்த்தர் என்று சீமோன் பேதுரு கேட்டவுடனே தான் வஸ்திரமில்லாதவனாய் இருந்தபடியினால் தன் மேல் சட்டையை கட்டிக்கொண்டு கடலிலே குதித்தான். மற்ற சீஷர்கள் கரைக்கு ஏறக்குறைய 200 முழ தூரத்தில் இருந்தபடியினால் படவில் இருந்து கொண்டே மீன்களுள்ள வலையை இழுத்து கொண்டு வந்தார்கள். அவர்கள் கரையிலே வந்திறங்கின போது கரி நெருப்பு போட்டிருக்கிறதையும் அதன் மேல் மீன் வைத்திருக்கிறதையும் அப்பத்தையும் கண்டார்கள். இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் இப்பொழுது பிடித்த மீன்களில் சிலவற்றை கொண்டு வாருங்கள் என்றார். சீமோன் பேதுரு படவில் ஏறி 153 பெரிய மீன்களால் நிறைந்த வலையை கரையில் இழுத்தான். இத்தனை மீன்கள் இருந்தும் வலை கிழியவில்லை. இயேசு அவர்களை நோக்கி, வாருங்கள், போஜனம் பண்ணுங்கள் என்றார். அவரை கர்த்தர் என்று சீஷர்கள் அறிந்தபடியினால் அவர்களில் ஒருவனும் நீர் யார் என்று கேட்க துணியவில்லை. அப்பொழுது இயேசு வந்து அப்பத்தையும் மீனையும் எடுத்து அவர்களுக்கு கொடுத்தார். இயேசு மரித்தோர் இருந்திருந்த பின்பு தம்முடைய சீஷருக்கு அருளின தரிசனங்களில் இது 3வது தரிசனம் என்பதே. வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சுவிசேஷ வேத பகுதி வாசித்து முடிந்தாயிற்று. கிறிஸ்துவுக்கே மகிமை உண்டாவதாக. அன்பான இறை மக்களே, உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயர் நான் வாழ்த்துகின்றேன். இந்த மாதம் முழுவதும் ஆலயத்தில் சென்று இறைவனை வழிபட முடியாமல் நம்முடைய வாழ்க்கையில் இது முதல் முறை இந்த மாதத்தின் கடைசி வாரத்தில் நாம் வந்திருக்கின்றோம். ஆக இன்றைய நாளுக்குரிய நம்முடைய தியானத்தினுடைய மையம் என்னென்று பார்த்தோம் என்று சொன்னால், இன்விடேஷன் டு கிரைஸ்ட் ஹாஸ்பிட்டாலிட்டி, கிறிஸ்துவின் விருந்தோம்பலுக்கு அழைப்பு. எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிப்போம் என்று சொன்னால், அந்நியரை உபசரிக்க மறவாதிருங்கள், அதனாலே சிலர் அறியாமல் தேவதூதரை உபசரிப்பது உண்டு. இவ்வுலகத்தில் வாழுகின்ற நாம் அந்நியர்களும் பரதேசிகளுமாய் இருக்கிறோம் என்று சொன்னால் மிகையாகாது. காரணம்,
சங்கீதக்காரன் மிகவும் அழகாய் சொல்கிறான். சங்கீதங்களின் புத்தகம் 24ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்தில், பூமியும் அதின் நிறைவும் உலகமும் அதில் உள்ள குடிகளும் கர்த்தருடையது. அப்படி என்று சொன்னால் எவ்ரிதிங் பிலாங்ஸ் டு காட். நாமும் இந்த உலகத்தில் உள்ள அனைத்தும், காட் இஸ் த ஓனர். அப்படி இருக்கிற பொழுது நாம் எல்லாம் இந்த உலகத்தில் we are all tenants, we are all travelers. இந்த உலகத்தில் நாம் விருந்தாளிகளும் பயணப்படுகிறவர்களும் அப்படியாய் நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இந்த பூமிக்குரிய கூடாரமானது நமக்கு நிலையானதல்ல. வரப்போகிற நகரத்திற்கு நாம் காத்து கொண்டு இருக்கிறோம். இன்றைய நாளின் நம்முடைய தியானத்தின் மையம் கிறிஸ்துவின் விருந்தோம்பலுக்கு அழைப்பு. விருந்தோம்பல் என்பது வேதத்தில் குறிப்பாக இஸ்ரவேல் மக்களுக்கு அது புதிதானதல்ல. அது ஒரு அவர் வாழ்வோடு பின்னி பிணைந்த ஒன்று என்று சொன்னால் மிகையாகாது. ஏனென்றால் யாத்ராகமும் 23ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்கிற பொழுது, அங்கு அந்நியனை ஒடுக்காயாக்க, ஏனென்று சொன்னால் எகிப்து தேசத்தில் அந்நியர்களாக இருந்த நீங்கள் அந்நியனுடைய இருதயத்தை அறிந்திருக்கிறீர்களே. அதேபோல் லேவியராகமும் 19:10 நீ திராட்சை தோட்டத்தை அறுவடை செய்கிற பொழுது கடைசி வரையில் நீ அறுத்து விடாதே, கடைசி அந்த அறுப்பை நீ விட்டுவிடு. ஏனென்றால் அது நம்பி இருக்கின்ற ஏழைகளுக்கும் அந்நியர்களுக்கும் பரதேசிகளுக்கும் அது அவர்களை போஷிப்பதற்கு உதவியாக இருக்கும். இதையெல்லாம் கடவுள் குறிப்பிடுவதற்கு காரணம், the Israel people, once they were aliens and sojourners the land of Egypt. எகிப்து தேசத்தில் அவர்கள் அந்நியர்களும் பரதேசிகளுமாய் அங்கு அவர்கள் இருந்தார்கள் என்று சொன்னால் மிகையாகாது. ஆகவே இதை அவர்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இதையெல்லாம் உபசரிப்பு என்றால் என்ன, அந்நியன் என்றால் என்ன, அந்நியனை உபசரிப்பது என்றால் என்ன, விருந்தோம்பல் என்றால் என்ன, இதையெல்லாம் இஸ்ரவேலர்கள் நன்றாக அறிந்திருந்தார்கள். நம்முடைய தியானத்தினுடைய மையத்தின் அடிப்படையில் கிறிஸ்துவின் விருந்தோம்பலுக்கு அழைப்பு என்று சொல்லுகிற வேளையில், வாட் இஸ் த மாடல் ஃபார் ஹாஸ்பிட்டாலிட்டி, விருந்தோம்பலுக்கான மாதிரி என்ன என்று பார்த்தோம் என்று சொன்னால், இன்றைய நாளுடைய 3 திருமறை பகுதிகளை உங்கள் முன் வைக்கிறேன். முதலாவதாக ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 1-10 வசனங்கள், எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 1 முதல் 8 வசனங்கள், வாசி கேட்ட சுவிசேஷ பகுதி யோவான் 21ஆம் அதிகாரம் 1-14 வசனங்கள். அங்கு முதலாவதாக ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 1-10 வசனங்களை வாசிக்கிற பொழுது, அந்த திருமறை பகுதி ஆபிரகாமின் மாதிரியை, ஆபிரகாம்ஸ் மாடல், அதை நமக்கு கோடிட்டு காட்டுகிறது. பாருங்கள், மம்ரேயின் சமபூமியில் ஆபிரகாம் தரிசனத்தை காட்டுகிறார். அதாவது பகலின் உஷ்ண வேளையில் ஆபிரகாம் தன்னுடைய கூடாரத்தில் அமர்ந்திருக்கிறார். அப்பொழுது 3 புருஷர்கள் அங்கு வருவதை அவர் தரிசனமாக காணுகின்றார். அந்த 18ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்கிற பொழுது, ஆபிரகாம் ஓடி அந்த 3 புருஷர்களை பார்த்து, நீங்கள் என்னை விட்டு கடந்து போக வேண்டாம், உங்களுக்கு தண்ணீரும் அப்பமும் நான் கொண்டு வருகிறேன், அதுவரையில் இங்கு இந்த மரத்தில் சாய்ந்து கொண்டு இருங்கள் என்று அவளுக்கு சொல்லிவிட்டு அவர் சென்று சாராளிடத்தில் சமைக்கும்படியாய் சொல்லுகிறார். வசனம் 8 வெண்ணெயையும் பாலையும் சமைத்த கன்றையும் கொண்டு வந்து அவர்களுக்கு வைக்கிறார். அந்த விருந்தினர்கள் ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தின்படி அவர்கள் அதை உண்டு ஆபிரகாமை ஆசீர்வதிக்கிறார்கள். என்னவென்று சொன்னால், ஒரு உற்பத்தி காலத்தில் நாங்கள் உன்னிடத்தில் அவசியம் திரும்பி வருவோம், அப்பொழுது சாராள் ஒரு குமாரனோடு இருப்பாள். பாருங்கள், குழந்தை இல்லாமல் இருக்கின்ற ஆபிரகாமுக்கு, மலடியாய் இருக்கிற சாராளுக்கு இங்கு அந்நியரை உபசரிப்பதன் மூலம் அவர்களை அறியாமலே ஆசீர்வாதத்தை
அவர்கள் பெற்றுக்கொள்கிறார்கள். அங்கு ஆசீர்வாதம் அவர்களுக்கு வைக்கப்படுகிறது. நம்முடைய வாழ்க்கையிலும் இதை சற்று ஆழ்ந்து பார்த்தோம் என்று சொன்னால், உபசரிப்பு, அந்நியரை உபசரிப்பு என்பது ஏதோ அவர்கள் நம்மை கேட்கிற பொழுது உதவுவது அல்ல. கேட்டு உதவுவது அது உபசரிப்பு அல்ல. கேட்காமல் நாம சென்று அவர் ஒருவருக்கு உதவுவோம் என்று சொன்னால் அதுதான் உண்மையான உதவி, உபசரிப்பு என்று சொன்னால் மிகையாகாது. இந்த ஆதியாகமம் 18ஆம் அதிகாரத்தில் என்னை அதிகமாக கவர்ந்த ஒரு வசனம் பாருங்கள். ஆபிரகாம் ஓடி அந்த 3 புருஷரை பார்த்து உபசரிக்கிறார். அதுவும் எந்த சூழ்நிலையில் என்றால், ஆபிரகாம் தம் கூடாரத்தில் பகலின் உஷ்ண வேளையில் கூடார வாசலில் இருக்கிறார் என்று வேதம் சொல்கிறது. பகலின் உஷ்ண வேளையில் ஒரு மனிதன் என்ன செய்வான்? கூடாரத்தினுள் ஓய்வெடுத்து கொண்டு இருப்பான். ஆனால் ஆபிரகாம் ஒரு புண்ணிய புருஷன். பாருங்கள், அவர் என்ன செய்கிறார்? பகலின் உஷ்ண வேளையில் கூடார வாசலில் அமர்ந்து பார்த்து கொண்டு இருக்கிறார். காரணம், யாராவது இந்த உஷ்ண வேளையில் கஷ்டப்பட்டு கொண்டு அந்நியர்கள், பரதேசிகள் வருவார்கள், அவர்களை உபசரிக்க வேண்டும், அவள் தேவைகளை சந்திக்க வேண்டும், அப்படியான ஒரு எண்ணம். அப்படி இருக்கிற பொழுதுதான் அந்த 3 புருஷர்கள் ஆபிரகாமுக்கு தென்படுகிறார்கள். அவளை ஆபிரகாம் உபசரிக்கிறார். அவளை ஆபிரகாமை ஆசீர்வதித்து விட்டு செல்கிறார்கள். இது ஆபிரகாம் விருந்தோம்பலுக்கு ஒரு நல்ல மாதிரி என்று சொன்னால் மிகையாகாது. அடுத்து ஆதியாகமத்தை படித்த நாம், அது ஆபிரகாமின் மாதிரியை தெரிந்து கொண்ட நாம் புதிய ஏற்பாட்டிற்கு வருவோம் என்று சொன்னால், ஆதி அப்போஸ்தலருடைய போதனை ஒரு மாதிரி, ஆதி அப்போஸ்தலர்கள் ஒரு மாதிரி என்று சொன்னால் மிகையாகாது. எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 1-8 வசனங்களை வாசிக்கிற பொழுது, அந்த வசனங்களில் எவ்விதமாய் உபசரிப்பை கொடுத்து துவக்கத்திலே அழகாய் அந்த எபிரேய ஆக்கியோன் அழகாய் குறிப்பிடுகிறார். ஆதி அப்போஸ்தலர்கள் அவருடைய உபதேசங்கள், அந்நியர்களை உபசரிப்பதை குறித்து, ஒருவரை ஒருவர் நேசிப்பதை குறித்து, கிறிஸ்துவ அன்பை வெளிப்படுத்துவதை குறித்து மையமானதாக இருந்தது என்று சொன்னால் மிகையாகாது. ரோமர் 12ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் அந்நியரை உபசரிக்க நாடுங்கள் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். இதேபோல் பேதுருவும் அப்போஸ்தலனாகிய பேதுருவும் 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் முறுமுறுப்பில்லாமல் ஒருவருக்கொரு உபசரியுங்கள், ஒருவரை ஒருவர் உபசரியுங்கள் என்று குறிப்பிடுகிறார். இந்த எபிரேயர் இன்றைய நாளின் நிருப பகுதியாகிய எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் அந்நியரை உபசரிக்க நாடுங்கள். ஏன் அப்படி அந்நியரை உபசரிக்க மறவாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால், பாருங்கள் அவர் எவ்விதமாய் அதற்கு பதில் கொடுக்கிறார். அதனாலே சிலர் அறியாமல் தேவதூதரையும் உபசரிப்பது உண்டு. ஆபிரகாம் எப்படி தான் அறியாமல் அந்த அந்நியரை உபசரித்ததன் மூலம் 3 புருஷர் அவர்களை உபசரித்ததன் மூலம் அறியாமல் அந்த 3 புருஷரும் கடவுள் என்று சொல்லப்படுகிறது, தூதர்கள் என்று சொல்லப்படுகிறது. எது எப்படி இருந்தாலும் அவர் கடவுளின் ஆசீர்வாதத்தை அந்த இடத்துல பெற்றுக்கொள்கிறார் என்று சொன்னால் மிகையாகாது. ஆகவே அந்நியரை உபசரிக்க நாம் மறக்கக்கூடாது. அதன் மூலமாக நம்மை அறியாமலே நாம் தேவதூதரை உபசரிக்கிறவர்களாய் நாம் இருக்கின்றோம். நம்முடைய திருச்சபை உலகளாவிய வளர்ச்சி பெற்றிருப்பதற்கு அடிப்படை காரணங்களில் ஒன்று கிறிஸ்டியன் ஹாஸ்பிட்டாலிட்டி, கிறிஸ்துவ உபசரிப்பு என்று சொன்னால் மிகையாகாது. பாருங்கள், we are living in a hard time, லாக்டவுன் சிச்சுவேஷன். உலகம் முழுவதும், ஏதோ இந்த உலகத்தில் ஒரு பகுதி அல்ல, உலகம் முழுவதும் பிகாஸ் ஆஃப் திஸ் COVID-19 கொரோனா வைரஸினாலே எல்லா இடங்களும் தனிமைப்படுத்தப்பட்டு மூடப்பட்டு இருக்கிறது. இப்படிப்பட்டிருக்கிற இந்த சூழ்நிலையில் சற்று யோசித்து பார்ப்போம். சக மனிதனை அவனோடு தொடர்பு கொள்வதற்கே பயமாக இருக்கிறது. ஏனென்றால் மரண பயம், யாருக்கு எந்த நேரத்தில் எப்படி அந்த வியாதி தொற்றுக்கொள்ளும் என்று தெரியாது. ஆனால் திருச்சபை வரலாறு இவ்விதமாய் சொல்கிறது. பிளேக் நோய், காலரா போன்ற நோய் பரவியிருந்த காலகட்டத்தில், இந்த காலத்தில் விஞ்ஞானம், தகவல் தொடர்பு, தொழில்நுட்பம், மருத்துவம் எல்லாம் இருக்கிறது. எல்லாம் இருந்தும் அந்த COVID-19 எப்படி சந்திப்பது என்று முடியாமல் தத்தளிக்கிற ஒரு சூழ்நிலை.
ஒரே ஒரு வழி தனிமைப்படுத்துதல் தான் என்பதாக நாம் இப்பொழுது வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் காலரா போன்ற கொள்ளை நோய்கள் எபிடமிக் நம்முடைய தேசங்களில் இருந்தபொழுது கிறிஸ்துவ அருட்தொண்டர்கள், மிஷினரிமார்கள் என்ன செய்தார்கள் என்று சொன்னால், எல்லாரும் ஊரை விட்டு காலி செய்து சென்று விடுவார்களாம். ஆனால் இந்த மிஷினரிமார்கள் கடவுளுக்கு பயந்தவர்கள், விசுவாசிக்கிறவர்கள், அவர்கள் அநேகர் அந்த காலரா நோயினும் பொருட்படுத்தாமல் அங்கு கிறிஸ்துவின் அன்பை வெளிப்படுத்தும்படியாய் அங்கு காலராவில் மாண்டு கொண்டு இருக்கிற இடத்தில் இயேசுவை அன்பை சொல்லி இயேசுவின் நாமத்தினாலே செபித்து அநேகருக்கு இயேசுவை வாழ்ந்து காட்டி சுகம் கொடுத்திருக்கிறார்கள். அதே வேளையில் இந்த நோயினால், கொள்ளை நோயினால் பாதிக்கப்பட்டு காலராவிலும் இந்த பிளேக் போன்ற நோயிலும் மரணத்தை தழுவியவர்களும் உண்டு. சற்று யோசித்து பார்ப்போம். இதுதான் உண்மையான கிறிஸ்துவ மாதிரி. ஆதி அப்போஸ்தலர்கள் அவருடைய போதனைகள் எல்லாம் அந்நியரை உபசரிப்பதில் அதிகமாக இருந்தது, கிறிஸ்துவ அன்பை வெளிப்படுத்தும்படியாக இருந்தது, கிறிஸ்துவ குணாதிசயங்களை தாளந்துகளை பரப்புகின்ற ஒன்றாக இருந்தது என்று சொன்னால் மிகையாகாது. இறுதியாக நாம் 3வது திருமறை பகுதி சுருக்கமாய் யோவான் 21ஆம் அதிகாரம் 1-14 வசனங்கள். அழகான ஒரு சம்பவம் பாருங்கள். கலிலேயா நடைபெறுகிற இடம் கலிலேயா, திபேரியா கடல். இயேசுவானவர் அதிகாலை வேளையில், விடியற் காலையில் அந்த திபேரியா கடற்கரையில் வந்து நிற்கிறார். அவர்களை சீடர்களை பார்த்து 7 பேர் அந்த பகுதியில் பெயரிட்டு சொல்லப்படுகிறது. சீமோன் பேதுருவோடு சேர்ந்த 7 நபர்கள், 7 சீடர்கள். என்ன என்று அவர்களை அழைக்கிறார்கள் என்று சொன்னால், சில்ட்ரன், பிள்ளைகளே என்று அவர்களை அழைக்கிறார். சாப்பிடுவதற்கு ஏதாவது இருக்கிறதா என்று சொன்னால் அவரிடத்தில் ஒன்றுமில்லை. அவர்கள் வலையை போட்டு கொண்டிருக்கிறார்கள், ஒன்றும் அகப்படவில்லை. ஏதாவது அகப்பட்டால் ஒன்றும் அகப்படவில்லை. ஆனால் இயேசுவானவர் அவர்களுக்கு சொல்லுகிறார், வலதுபுறமாய் வலையை போடுங்கள். இயேசுவின் வார்த்தையை கேட்டு அதன்படியாய் அவர்கள் வலதுபுறத்திலே வலையை போடுகிறார்கள். திரளான மீன்கள், 153 மீன்களை அவர்கள் பிடிக்கிறார்கள். அந்த இயேசுவானுடைய குரலை கேட்ட மாத்திரத்தில் இயேசுவுக்கு அன்பாக இருந்த சீடன் யோவான் அது கர்த்தர் என்று சொன்ன மாத்திரத்தில் பேதுரு தன் மேல் வஸ்திரத்தை அணிந்து கொண்டு கடலில் அவர் குதிக்கிறார். பிறகு கரையில் வருகிறார்கள். கரி நெருப்பு மூட்டப்பட்டு இருக்கிறது. அங்கு அப்பமும் அந்த கரி நெருப்பின் மீது சில மீன் துண்டுகளும் வைக்கப்பட்டிருக்கிறது. இயேசுவானவர் அவர்களை பார்த்து, வாருங்கள் என்று சொல்லி, நீங்கள் பிடித்து வந்திருக்கிற அந்த மீன்களில் சிலவற்றை கொண்டு வாருங்கள் என்று அவர்களை அழைத்து அங்கு காலையில் விருந்துண்பதற்காக, பிரேக்ஃபாஸ்ட் அருந்துவதற்காக அவர்களை என் அருமை இரட்சகர் அங்கு அழைக்கிறார். இந்த சம்பவம் ஆழமான அநேக அர்த்தங்களை அங்கு வெளிப்படுத்துகிறது. பாருங்கள், முதலாவதாக அந்த நடைபெறுகிற இடம் கலிலேயா கடல். கலிலேயா கடல் என்று சொல்கிற பொழுது அந்த கடலில்தான், அந்த பகுதியிலே தான், கலிலேயா பகுதியிலே தான் 5 அப்பம் 2 மீன்களை 5000 பேருக்கு இயேசுவானவர் போஷிக்க கொடுத்தார். அந்த கடல் மீது தான் நடந்தார். அந்த கடலையும் காற்றையும் அந்த இடத்துல அதட்டினார். அது மாத்திரமல்ல, தன்னுடைய முதல் சீடர்களை அவர்கள் மீன்கள் பிடித்து கொண்டிருக்கிற பொழுது, என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷர்களை பிடிக்கிறவர்களாய் மாற்றுவேன் என்று சொல்லி முதல் சீடர்களை அழைத்ததும் அந்த கலிலேயா கடலில் தான். இப்பொழுது தங்கள் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் இழந்து, தங்களுடைய நம்பிக்கை இழந்து, இயேசுவின் மரணத்திற்கு பிறகு அவர் உயிர்த்தெழுந்து ஏற்கனவே 2 முறை தரிசனம் கொடுத்திருந்தாலும் அவர் இயேசுவின் வார்த்தையை கேட்டு they traveled all the way from Jerusalem to Galilee. எருசலேமிலிருந்து கலிலேயாவிற்கு வந்திருக்கிறார்கள். ஏனென்றால் இயேசுவானவர் சொன்னார், நீங்கள் அங்கே செல்லுங்கள், என்னை காண்பீர்கள் என்று சொல்லி. அவ்விதமாய் எருசலேமிலிருந்து கலிலேயா 80 கிலோமீட்டர், 80 மைல் தொலைவாம். அவ்வளவு தூரம் அவர்கள் பிரயாணப்பட்டு வந்திருக்கிறார்கள். எவ்வளவு களைப்புடன் இருப்பார்கள், எவ்வளவு தேவையோடு இருப்பார்கள், எவ்வளவு பசியோடு இருப்பார்கள். அவர்களிடத்தில் இருந்த அந்த போட் எல்லாவற்றையும் விட்டு தான் இயேசுவை பின்தொடர்ந்து வந்தார்கள். ஆனால் இப்பொழுது இயேசு மரித்து உயிர்த்தெழுந்திருந்தாலும் அவருடைய நம்பிக்கை எம்மாவூர் சீடர்களைப் போல ஒன்றுமில்லாமல் போயிருக்கிறது. என்ன செய்வது?
பிழைப்புக்கு என்ன செய்வது? அவர்களுக்கு தொழிலுக்கான ஆதாரங்கள் எதுவுமே இல்லை. ஆகவே அவர்கள் தங்களுடைய பசியை ஆற்றிக்கொள்ளவும் தங்களுடைய தேவையை சந்திக்கப்படவும் அவர்கள் மீன்பிடிக்க செல்கிறார்கள். இன்னும் வேறு விதத்தில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், தங்கள் நம்பிக்கையெல்லாம் அவர்கள் இழந்து போவதனால், நம்பிக்கை அற்று போவதனால் பழைய தொழிலுக்கு செல்கிறார்கள். இன்னும் வேறு விதத்தில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், பேக் ஸ்லைடிங், பின்மாற்றமான ஒரு வாழ்க்கை. ஆனாலும் இயேசு அவர்களை விட்டுவிடவில்லை. எந்த கலிலேயா பகுதியில் முதல் முறையே அவர்களை ஊழியத்திற்கு அழைத்தாரோ அதே கலிலேயா கடல் பகுதியில் அவர்களை மீண்டும் தங்கள் வாழ்வை எண்ணி பார்த்து, அர்ப்பணிப்பை எண்ணி பார்த்து, தன்னுடைய அழைப்பை எண்ணி பார்த்து, தன்னுடைய பின் வாழ்க்கையிலிருந்து மாற்றமடைந்து மறு அர்ப்பணம் செய்யும்படியாக கர்த்தர்களுக்கு ஞாபகப்படுத்துகிறார் என்று சொன்னால் மிகையாகாது. இன்னும் ஆழமாய் சிந்திக்கிற பொழுது பாருங்கள், இந்த விருந்து என்று சொல்கிற வேளையில் உயிர்த்தெழுந்த ஆண்டவர் உயிர்த்தெழுதலுக்கு முன்பு லூக்கா 22ஆம் அதிகாரம் 1 வசனத்திலிருந்து வாசிக்கிறோம். அந்த வியாகுல வியாழன் இரவில் அங்கு சீடர்களோடு பந்திக்கு அவர்களை அழைக்கிறார். உயிர்த்தெழுந்த பின்பு கிட்டத்தட்ட 2 வாரம், ஒரு 15 நாட்கள், இந்த 2 வாரத்திற்கு பின்பு இங்கும் பந்தி அழைக்கின்றார். உயிர்த்தெழுதலுக்கு முன்பு சீடர்களை இயேசுவானவர் பந்திக்காக அழைக்கிறார். இப்பொழுது உயிர்த்தெழுந்த பின்பு இந்த கலிலேயா கடற்கரையில் சீடர்களை பந்திக்காக அழைக்கிறார். இந்த இடத்துல சற்று ஆழ்ந்து பார்த்தோம் என்று சொன்னால், இயேசுவானவர் he plays the role as a host, not as a guest. உலகம் முழுதும் அவருக்கு சொந்தமாக இருந்தாலும், இந்த உலகத்தை படைத்த கடவுள் இந்த உலகத்தில் ஒரு கெஸ்டை போல, ஒரு நாடோடியை போல இந்த உலகத்தில் வந்தார். அவருக்கு சொந்தமானது எதுவுமே இல்லை. ஆனால் தன் திருப்பணியில் தன்னுடைய சீடர்களுக்கு, தம்மை பின்பற்றுவர்களுக்கு அவர் கற்றுக் கொடுத்த பெரிதான உண்மை. அந்த வியாகுல வியாழனிலும் லூக்கா 22ஆம் அதிகாரத்தில் சிறப்பாக 27ஆம் வசனத்தை வாசித்து பார்த்தோம் என்று சொன்னால், அங்கு யார் சிறியவன், யார் பெரியவன், யார் முதன்மையானல் என்று போட்டி வருகிற பொழுது, அங்கு இந்த வியாகுல வியாழனிலும் திருவிருந்தில் தன்னுடைய சரீரத்தின் ரத்தத்தையும் அவர்களுக்கு ஞாபகமாய் கொடுக்கிற பொழுது, இயேசுவானவர் அவருடைய சீடர்களை கால்களை அங்கு கழுவார். அதற்கு முன்பாய் அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்குற ஆழமான உண்மை, அந்த பந்தியில் அவர்களை உட்கார வைத்து விட்டு இயேசுவானவர் எழுந்து தன் அறையில் ஒரு டவலை எடுத்து கட்டிக்கொண்டு அவர்களுக்கு அந்த பந்தி விசாரிப்பு செய்கிறார். அது முடிந்த பொழுது அவர்களிடத்தில் கேட்பார், யார் பெரியவன், பந்தி இருப்பவரா, பணிவிடை செய்கிறவரா, பந்தி இருப்பவரா அல்லது பணிவிடை செய்பவரா என்ற அழகான ஒரு கேள்வியை கேட்பார். கேட்டு அவரிடத்தில் சொல்வார், நீங்கள் என்னை ஆண்டவர் எஜமான் என்று சொல்கிறீர்கள், ஆண்டவரும் எஜமானாக இருக்கிற நானே உங்களுக்கு இப்படி பணிவிடைக்காரனை போல் இருக்கிறேன் என்று சொன்னால், நீங்களும் அப்படியாய் இந்த உலகத்தில் இருங்கள் என்று ஆழமான சத்தியத்தை, ஆழமான உண்மையை அவர்கள் இந்த உலகத்தில் கடவுளுடைய பிள்ளைகள், விசுவாசிகள், அவரை பின்பற்றுகின்றவர்கள், அவர்கள் விருந்தாளிகளாய் அல்ல, விருந்து அளிப்பவர்களாய், நாட் ஆஸ் ஏ கெஸ்ட் பட் ஆஸ் ஏ ஹோஸ்ட், பந்தியில் அமர்ந்து பந்தி உண்கிறவர்களாய் அல்ல, பந்தியை பரிமாறுகிறவர்களாய் பணிவிடை செய்ய வேண்டும் என்பதை அங்கு ஞாபகப்படுத்துகிறார். இது இயேசுவானவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு பெரிதான ஒரு மாடல் உண்மை. பாருங்கள், திபேரியா கடற்கரையில் ஜீசஸ் வாஸ் வெயிட்டிங் ஃபார் தெம். எதற்கு என்றால், சீடர்களுக்கு விருந்துக்காக அழைக்கிறார், காலை சிற்றுண்டிக்காக அழைக்கிறார். இது புதிதானதில்லை, ஓட்டி டைப் மாடல். பழைய ஏற்பாட்டு காலத்தில் இன்னும் சொல்ல வேண்டும் என்றால், ஏன்ஷியன் நியர் ஈஸ்ட், ஒரு காலத்தில் கிழக்கத்திய நாடுகளில் இருக்கிற ஒரு பெரிய கலாச்சாரம் என்று சொன்னால், அந்நியர்களை, வழிபோக்கரை உபசரிப்பது. அதுவும் அந்நியரை ஏற்றுக்கொண்டு
அவர்களை அந்நியர்களாக அல்ல, அவர்களுக்கு விருந்து பரிமாறுவதன் மூலம் அவர்களை விருந்தினர்களாய் மாற்றுவது. ரிசீவிங் தி ஸ்ட்ரேஞ்சர்ஸ், outsiders, and made them as guests. This was the ancient Near East culture. அதே பின்னணியில் பாரம்பரியத்தில் எங்கும் பழைய ஏற்பாட்டு முறையின்படி எப்படி அவர்களெல்லாம் உபசரிப்பில் அவர்கள் தலை சிறந்தவர்களாய் அந்நியர்களை சேர்த்து கொள்ள வேண்டும் என்று வேதம் கற்பிக்கிறதோ, இயேசுவானவர் அதை அழகாக அது வெளிப்படுத்துகிறார். நாம் நம்முடைய வாழ்க்கையில் அந்நியரை ஏற்றுக்கொள்ள வேண்டும், பிறரை சேர்த்து கொள்ள வேண்டும். ஆகவே தான் இயேசுவானவர் யோவான் 25:40 நான் அந்நியனாக இருந்தேன், என்னை சேர்த்து கொண்டீர்கள். எப்பொழுது என்று சொல்கிற பொழுது இயேசுவானவர் சொல்லுகிறார், இந்த சிறியரில் ஒருவனுக்கு எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று சொல்லி, ஆகவே கிறிஸ்துவின் விருந்தோம்பலுக்கு அழைப்பு என்று சொல்கிற பொழுது நாம் திருமறையின் நமக்கு ஒரு மாடல், முன்மாதிரி. திருமறையில் இயேசுவானவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற செயல் விருந்தளி, தன்னுடைய சீடர்களுக்கு அவர் விருந்தளிப்பது ஒரு முன்மாதிரி. அவர் அந்த இடத்துல கெஸ்டாக இல்லாமல் ஹோஸ்டாக இருக்கிறார். எவ்வளவு தலை சிறந்த உண்மைப்பார்கள்! இதுதான் நம்முடைய வாழ்க்கையில் நடைபெற வேண்டியது. Church is called to do the same role, follow the biblical model, follow the Christ model. என்னவென்று சொன்னால், பிறரை ஏற்றுக்கொள்வது, உபசரிப்பது, விருந்தோம்பலில் அவர்களை ஏற்று அவள் வாழ்வை வளப்படுத்துவது. இதை யோசிக்கிற பொழுது ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்ல நான் ஆசைப்படுகிறேன். ஒரு நாள் ஒரு கிறிஸ்துவ விசுவாசி, அவர் ஒரு ஆட்டோ ஓட்டுநர். அவர் ஆட்டோவில் ஒரு இஸ்லாமிய நண்பர் அவசரமாக வந்து ஏறினாராம். ஏறியவுடன், நேரமாகிறது, நான் தொழுகைக்கு செல்ல வேண்டும், வேகமாக ஓட்டுங்கள் என்று தான் செல்ல வேண்டிய மசூதியை நோக்கி செல்லும்படியாய் அவரை கேட்டுக்கொண்டாராம். பாதி தூரம் வந்தவுடன் ஒரு திடீரென்று பார்க்கிறார், தான் வருகின்ற அவசரத்தில் அந்த இஸ்லாமிய பக்தன் தன்னுடைய பர்ஸ் அலுவலகத்தில் விட்டு வந்திருக்கிறார். தன்னுடைய பாக்கெட்டில் எந்த விதமான பணமும் இல்லை. என்ன செய்வது? தயக்கத்தோடு அந்த ஆட்டோ ஓட்டுநரிடத்தில் சொன்னாராம், தயவுசெய்து என்னை தவறாக நினைத்து கொள்ள வேண்டாம். பாருங்கள், நான் அவசரத்தில் என் பர்ஸை நான் எடுத்து வரவில்லை, என்னிடத்தில் பணம் இல்லை. ஆகவே என்ன செய்வது என்று எனக்கு ஒன்றும் தெரியவில்லை. வேண்டுமென்றால் நீங்கள் ஒன்று செய்யுங்கள், என்னை அந்த மசூதியில் விட்டுவிட்டு ஒரு 15 நிமிடம் இருங்கள், மீண்டும் நான் உங்கள் ஆட்டோவில் வந்து விடுகிறேன், உங்கள் பணத்தை நான் கொடுத்து விடுகிறேன் என்று. அதற்கு அந்த கிறிஸ்துவ விசுவாசி ஆட்டோ ஓட்டுநர் சொன்னாராம், இல்லை, எனக்கு வேறு இடத்துல சவாரி செல்ல வேண்டும், ஆகவே நான் உங்களை அங்கே விட்டு விடுகிறேன். நீங்கள் எதை குறித்தும் கவலைப்பட வேண்டாம். உங்களுடைய எண்ணம் கடவுளை தொழுவதற்காக செல்கிறீர்கள், அதன் மீது மட்டும் இருக்கட்டும். நீங்கள் பணம் கொடுக்கவில்லை என்றால் அதை பற்றி ஒன்றும் கவலை இல்லை. நீங்கள் செல்ல வேண்டிய இடத்துல நாங்கள் உன்னை கொண்டு போய் விட்டு விடுகிறேன் என்று. அழகாக அந்த மசூதி வந்தவுடன் அந்த ஆட்டோ ஓட்டுநர் அவரை நிறுத்தி இறக்கி விட்டாராம். இறக்கியவுடன் அந்த இஸ்லாமிய பக்தன் இரு கரங்களையும் கூப்பி நன்றி தெரிவித்து புறப்படுகிற வேளையில் உடனே அந்த ஆட்டோ ஓட்டுநர், ஐயா கொஞ்சம் நில்லுங்கள் என்று சொல்லி அவரை இருக்க சொல்லி தன்னிடத்தில் இருந்த பாக்கெட்டில் கையை விட்டு தன்னிடத்தில் இருந்த காசு எடுத்து அவரிடத்தில், இதை பெற்றுக்கொள்ளுங்கள், ஏனென்றால் நீங்கள் தொழுகை முடித்துவிட்டு வீட்டிற்கு போவதற்கு, அலுவலகத்திற்கு போவதற்கு உங்களிடத்தில் பணம் இருக்காது, இதை வைத்துக்கொண்டு நீங்கள் செல்லுங்கள். ஒருவேளை பிற்காலத்தில் எப்பொழுதாவது நாம் சந்திக்கின்ற ஒரு சந்தர்ப்பத்தை இறைவன் கொடுப்பார் என்றால் அப்பொழுது பார்த்து கொள்ளலாம் என்று. பாருங்கள், அந்த இஸ்லாமிய சகோதரர் அந்த கிறிஸ்துவ விசுவாசியின் செயலிலே அன்று நாளிலே
அவருடைய கடவுளை அந்த இடத்துல கண்டுவிட்டார் என்று சொன்னால் அது மிகையாகாது. நம்முடைய வாழ்க்கையிலும் கடவுள் இதை தான் எதிர்பார்க்கின்றார். நாம் கிறிஸ்துவை முன்மாதிரியாக பின்பற்றி கிறிஸ்துவின் விருந்தோம்பலுக்கு நாம் பிறரை அழைக்கிறவர்களாய், பீயிங் தி ஹோஸ்ட் நாட் ஆஸ் எ கெஸ்ட், விருந்து தருபவராய் நாம் இருக்க வேண்டும், விருந்து உண்கிறவர்களாய் அல்ல. நாம் வாழ்கிற இந்த காலகட்டத்தில் எப்படிப்பட்ட கடவுளுடைய பிள்ளைகளாய் நாம் வாழ்கிறோம் என்பதை சிந்திப்போம். ஆண்டவர் தாம் திருவசனங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் செபிப்போம். மௌனமாக நம்மையே நாம் தற்பரிசோதனை செய்து பார்ப்போம். கிறிஸ்துவ வாழ்க்கை சாதாரணமானதல்ல. இந்த உலகம் நமக்கு சொந்தமானதல்ல. இந்த உலகத்தில் நாம் எல்லாம் நாடோடிகள், அந்நியர், பரதேசிகள். அப்படி இருக்கிற பொழுது கடவுள் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது நாம் அவருடைய தகவல்களை பின்பற்றி வாழும்படியாய். நான் என் வாழ்க்கையில் கிறிஸ்தவள் என்று சொல்லுகிற நான் எப்படியாய் இருந்து கொண்டிருக்கிறேன்? விருந்தோம்பல் நான் என்று சொல்லுகிற வேளையில், நான் விருந்தோம்பல் என்று சொல்லுகிற வேளையில் நான் கெஸ்டாக இருக்கிறேனா இல்லை ஹோஸ்டாக இருக்கிறேனா? விருந்தாளியாக இருக்கிறேனா? பணிவிடைக்காரனாய் விருந்து பண்ணுகிறவனாய் இருக்கிறேனா? சற்று யோசிப்போம். ஆண்டவரிடத்தில் நம் தவறுகள், தப்பிதங்கள், குற்றங்களை அறிக்கை செய்வோம். ஆண்டவரிடத்தில் ஊக்கமாய் நாம் செபிப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் தகப்பனே, நீர் எங்களோடு கூட பேசிய வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் ஒரு இக்கட்டான காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் சுவாமி. நாங்கள் வழிபடுகிற கடவுள் சர்வ வல்லவர் அல்லவா? ஆண்டவரே, உம்முடைய ஜீவனையே எங்களுக்காக கொடுத்தவர். நாங்கள் எந்த நிலையில் நாங்கள் விழுந்து போனாலும், பின்மாற்றம் அடைந்தாலும் எங்களை மறவாத கடவுள் நீர். எங்களை மீண்டுமாய் எங்கள் அழைப்பை எண்ணி பார்த்து எங்களை மாற்றிக்கொள்ளும்படியாய், எங்களுடைய அழைப்பை மறு அர்ப்பணம் செய்யும்படியாக அழைக்கிற கடவுள் நீர். இயேசு இல்லாத ஒரு வாழ்க்கை, அது வெறுமையான வாழ்க்கை. திபேரியா கடல், அதே இடம், அதே வலை, அதே படகு. ஆனால் நீர் இல்லாமல் பேதுருவும் சீடர்களும் மீன் பிடிக்கிற பொழுது ஒன்றும் அகப்படவில்லை. ஆனால் நீர் சொன்ன வார்த்தையின்படி அவர் செய்கிற பொழுது திரளான மீன்கள். உம்மோடு இருக்கிற வாழ்க்கை தான் ஒரு வாழ்க்கை சுவாமி. அப்படி உம்மோடு நாங்கள் வாழ்கிற பொழுது எங்களுக்கு சொல்லுகிற உண்மை, கற்றுத்தருகிற உண்மை, உம்மை நாங்கள் பிரதிபலிக்க வேண்டும். ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற நீரே இந்த உலகத்தில் ஒரு பணிவிடைக்காரனை போல, விருந்தாளியாய் அல்ல சுவாமி, விருந்து கொடுக்கிறவராய் ஆண்டவரே உம்முடைய சீடர்களை அழைத்து அவர்களுக்கு விருந்து கொடுத்து விருந்தோம்பலை வெளிப்படுத்திய கடவுள். நாங்கள் இருக்கின்ற இந்த இக்கட்டான காலகட்டத்திலும் எத்தனையோ மக்களுக்கு உண்ண உணவு இல்லை, உடுக்க உடையில்லை, தங்க இடமில்லை. அநேகர் வாழ்க்கை கேள்விக்குறி சுவாமி. ஒருவேளை நல்ல நிலை இருக்கிற ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும், ஒவ்வொரு விசுவாசிகளும் நாங்கள் ஆண்டவரே ஏதோ எங்களுக்கு நல்ல நிலையில் எல்லாம் இருக்கிறது என்று அல்ல, இல்லாதவர்களையும் பார்த்து உமை போல சீடர்கள் பசியோடு இருந்தவர்களை அழைத்து காலை உணவை கொடுத்த கடவுள். நாங்களும் ஆண்டவரே, ஆபிரகாம் எப்படி ஓடி சென்று அந்த 3 புருஷர்களுக்கு விருந்து படைத்தார், அதேபோல்
நாங்களும் இந்த சமுதாயத்தில் தேவையில் உள்ளவர்கள் எங்களை தேடி வருவார்கள் என்றல்ல, நாங்களே அவர்களை தேடி நாடி ஓடி எங்கள் உதவிகரங்களை நீட்ட நீர் கிருபைதார். ஏற்கனவே உங்களுடைய அன்பினாலே ஏவப்பட்டு பசியாய் இருக்கிறவர்களுக்கு ஆகாரத்தையும் உணவையும் தங்களால் ஆன இயன்ற உதவிகளும் செய்து வருகிற ஒவ்வொரு விசுவாசியையும் ஒவ்வொரு திருச்சபை மக்களையும் நீர் ஆசீர்வதியும். இதிலே நீர் பிரியப்படுகிறீர், நீர் மகிழ்ச்சி அடைகிறீர். தொடர்ந்து உமது அடிச்சுவடுகளை பின்பற்றி உமது நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்த நீர் எங்களுக்கு கிருபைதாரும். அப்பொழுதுதான் வருகையின் நாட்களில் நீர் குறிப்பிட்டபடி மத்தேயு 25:40 சொல்லப்படுகிறது, அந்நியனாய் இருந்தேன் என்னை சேர்த்து கொண்டீர்கள். எப்பொழுது எப்பொழுது? ஆம், இந்த சிறியரில் ஒருவனுக்கு எதை செய்தீர்களோ எனக்கே செய்தீர்கள். பிதாவினாலே ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே வாருங்கள், வாருங்கள். உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தப்பட்டிருக்கிற அந்த ஆசீர்வாதத்தில் பங்கு பெறுங்கள் என்று சொல்லி அந்த ஆசீர்வாதத்தில் இணைந்து கொள்கிறவர்களாய் நாங்கள் இருக்க நீர் கிருபைதார். இந்த திருவசனத்தை கேட்ட ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும். தொடர்ந்து இந்த வசனங்களை இந்த வாரம் முழுவதும் அசை போட தொடர்ந்து தியானிக்க, யோசிக்க, சிந்திக்க, உம்மை நோக்கி ஓட எங்களுக்கு கிருபைதார். ஆண்டவரே, இந்த COVID-19 கொரோனா வைரஸையும் ஒருவரால் தான் சரிபடுத்த முடியும். Lord, we beg you, kindly make a full stop for this COVID-19. இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வையும், இந்த கொரோனா வைரஸுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வையும் அப்பா. பணிவாய் இடத்தில் கேட்கிறோம் தகப்பனே, உதவி செய்யும். உம்மை விட்டால் நாங்கள் யார் இடத்துல செல்ல முடியும்? யாரால் எதை செய்ய முடியும்? நீரே ரட்சகரப்பா. அப்பா, அந்த மனுகுலத்தை பாரும், நீர் படைத்த இந்த மனுகுலத்தை பாரும் அப்பா. கடவுளே கைவிடாது, கடவுளே பாவங்கள் தப்பிதங்கள் குற்றங்களை மன்னியும் அப்பா. இந்த வாரத்தில் நன்மையான காரியங்களை, சந்தோஷமான காரியங்களை நாங்கள் கேட்க நீர் எங்களுக்கு கிருபைதார். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியாருடைய அந்யோன்யம் அனைவரோடும் என்றும் என்றும் சதா காலம் நிலைத்திருப்பதாக. ஆமென். God bless you all.